நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel. ஸோ ஃபர்ஸ்ட் சீரிஸ் மட்டும் பார்த்துருவோம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அப்படின்னா என்ன சார்? சீரிஸ்னா என்ன, parallel என்ன? நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் அண்ட் parallel படிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் let us consider three resistance R1, R2, R3. மூணு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், R1, R2, R3. இதுதான் ரெசிஸ்டரோட சிம்பிள், இப்படிதான் நம்ம வரைவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம்ல பேட்டரியுடைய ஒரு எண்டை எடுத்து நான் R1ல கொடுத்துருக்கேன், R1 உடைய எண்டை எடுத்து R2 கொடுத்துருக்கேன், R2 உடைய எண்டை எடுத்து R3 கொடுத்துருக்கேன், R3 எடுத்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன். இதுக்கு பேர் தான் எண்ட் டு எண்ட். ஸோ இந்த பேட்டரி எண்டு இங்கே வந்துருது, R1 எண்டு R2, R2 எண்டு R3, R3 எண்டு பேட்டரி. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை இதை எவ்வளவு வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். when two or more resistance are connected end to end, they are said to be in series. சீரிஸ்ல இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். சரி, அப்ப end to endல கனெக்ட் பண்ணிட்டோம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸா வச்சிட்டோம். இப்போ நீ 10 வோல்டேஜ் இங்க பாஸ் பண்ற, 10 வோல்டேஜ் இந்த சர்க்யூட்ல பாஸ் பண்ற, நல்லா கவனி, 10 வோல்டேஜ் கொடுக்குற. பட் ஒவ்வொருத்தவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ இஸ் வேற வேற, ஒரே ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல. R1, R2, R3. இப்போ உதாரணத்துக்கு இது 1 ஓம் வச்சுக்கிடுவோம், இல்லை 2 ஓம் வச்சுக்கிடுவோம், 3 ஓம் வச்சுக்கிடுவோம். அப்போ ஓம் உடைய வேல்யூ வந்து இங்கே என்ன ஆகிட்டே இருக்குது, சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி தானே? நம்ம ஓம்ஸ் லா படிச்சிருக்கோம், V ஈக்குவல் டு I இன்ட்டு R. V ஈக்குவல் டு I இன்ட்டு R. அப்போ R ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம், R ஈக்குவல் டு V பை I. அப்படி தானே சொல்லுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே என்ன வோல்டேஜ் கொடுக்குறேன், இந்த வோல்டேஜ் மூலமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஒவ்வொரு கரண்ட் கிடையாது, கரண்ட் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ரெசிஸ்டர் சேம். கரண்ட் த்ரூ இங்கே தான் போட்டுருக்கு பாருங்க, கரண்ட் ஐ இஸ் சேம். இந்த மாதிரி நம்ம சீரிஸை கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரே ஒரு பெனிஃபிட்டு. இப்போ வீட்லேயே நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் சீரிஸ் கனெக்ஷன் பண்ணலை, ஒருவேளை நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவிக்கு போய் அது டிவிக்கு ஒரு கரண்ட் கொடுக்கணும், மிக்சிக்கு ஒரு கரண்ட் கொடுக்கணும், அயன் பாக்ஸ்க்கு ஒரு கரண்ட்டு, வாட்டர் ஹீட்டருக்கு, ஒவ்வொன்றுக்குமே சேம் கரண்ட் கிடையாது, ஒவ்வொன்றுமே டிஃபரெண்ட் கரண்ட்டை நம்ம கொடுத்தாகணும். அப்படி தானே? ஈவன் வந்து நம்ம அயன் பாக்ஸ்க்கு போய் கம்மியான கரண்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அயன் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இல்லை டிவிக்கு போய் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தா டிவி ஒர்க் ஆகாது. இல்லை அதிகமான கொடுக்க வேண்டிய இடத்துல போய் கம்மியாக கொடுத்தாலோ, இல்லை கம்மியாக கொடுக்க வேண்டிய இடத்துல அதிகமாக கொடுத்தாலோ சர்க்யூட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ இதில் இன்னொரு பெனிஃபிட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சர்க்யூட் நம்ம வீட்டில் ஒர்க் ஆகல. சப்போஸ் நான் கொடுத்த கனெக்ஷனில் எனக்கு ஒரு இடத்துல வந்து டியூப் லைட்டில் போக வேண்டிய லைன் வந்து கட் ஆயிடுச்சு. வீட்டில் டியூப் லைட்டுக்கு ஒரு லைன் கொடுத்துருப்போம், ஃபேனுக்கு ஒரு லைன், இப்படி ஒவ்வொன்றுக்கு. அப்போ டியூப் லைட்டு கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே வராது. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து போகக்கூடிய கரண்ட் இங்க R1க்கு போகுது. சப்போஸ் R1 பிரேக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சப்போஸ் R2 வரைக்கும் போயிட்டு R2ல ஒரு கட் ஆயிடுச்சு, எலி வீட்டில் எலி இருந்துச்சுன்னா அது கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதனாலதான் வீட்டில் உள்ள கனெக்ஷன் ஃபுல்லா சீரிஸ் ஃபார்மேட்ல வைக்காம பேரலல் ஃபார்மேட்ல தான் வச்சிருப்பாங்க. அப்ப சீரிஸ் ஃபார்மேட்ல ஏன் வைக்கல, சீரிஸ்ல வந்து கரண்ட் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரி, அப்ப கரண்ட் வந்து சேம், கரண்ட் தான் சேம், பொட்டன்ஷியல் எப்படி தான் இருக்கும், டிஃபரெண்டா தான் இருக்கும். ஏன் நம்ம படிச்சிருக்கோம், V ஈக்குவல் டு ஓம்ஸ் லா ஃபார்முலா படிச்சிருக்கோம், V ஈக்குவல் டு IR. இப்போ மறுபடியும் பாருங்க, V1, V2, V3 be the potential difference across three resistor. R1 வழியா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1, R2 வழியா V2, R3 வழியா V3. ஒவ்வொருத்தவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேற வேற, அதனால இங்க போகக்கூடிய வோல்டேஜும் வேற வேற வோல்டேஜ். அப்ப டோட்டலா இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் வழியா எவ்வளவு வோல்டேஜ் ஃப்ளோ ஆச்சு அது கண்டுபிடிக்க என்ன பண்ணுவான், சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர் வோல்டேஜ். அப்ப V ஈக்குவல் டு V1 plus V2 plus V3. அப்ப V1 அப்படின்னா என்ன அர்த்தம், V ஈக்குவல் டு I இன்ட்டு R. நான் அதை சொல்லிட்டேன். அப்ப V1 வேணா என்ன சொல்லணும், I1 V1 சாரி I வந்து சேம் இல்லையா, I இன்ட்டு R1. V2னா I இன்ட்டு R2, V3 னா I இன்ட்டு R3. இப்போ இந்த மூணுலமே பாருங்க, நான் ஐயை சேஞ்ச் பண்ணவே இல்லை, பிகாஸ் டியூ டு தி சீரிஸ் கனெக்ஷன் கரண்ட் இஸ் சேம், வோல்டேஜ் தான் வேரி ஆகிட்டே இருக்கு. பாரு, இங்க V1 வோல்டேஜ், இங்க V2 வோல்டேஜ், இங்க V3. ஸோ 10 வோல்டேஜ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே
ஸோ சப்போஸ் நீங்க 10 வோல்ட் கொடுக்குற அப்படின்னா இந்த 10ல இவன் ஒரு 3 வாங்குறான், இவன் ஒரு 2 வாங்குவான், இவன் ஒரு 5. சம் பண்ணி பாரு 3 + 2 + 5 10. அப்படிதான் இதாகும். அப்ப எனக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த V1 க்கு பதிலா IR1, V2 க்கு பதிலா IR2, V3 க்கு பதிலா IR3. அப்ப I காமனான இருக்கு, I சேம் தான. அப்ப I வெளில எடுத்துறலாமா, R1 + R2 + R3. இப்ப இந்த மூணு ரெசிஸ்டன்ஸையும் ஒருவேளை கம்பைன் பண்ணி நான் இந்த ஃபார்மட்ல கொண்டு வரேன். இந்த மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், இவர் ஒரு 1 ஓம், இவர் ஒரு 2 ஓம், இவர் ஒரு 3 ஓம், மொத்தம் 6 ஓமா. அந்த 6 ஓமா இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கோமே, அப்ப ரெண்டுமே இப்படி தான் இருக்கும், ஈக்குவலண்டா தானே இருக்கணும், ஈக்குவலண்ட். அதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுவும் ஒண்ணுதான். அப்ப அங்க போய் என்ன சொல்றேன், இந்த இதுக்கு இந்த படம் ஒருவேளை இந்த படம் கன்வெர்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன எழுதணும், V = I * I வந்து சேம் தான், I மாத்த போறதே இல்ல. R க்கு பதிலா என்ன பண்ண போறோம், RS. இப்போ இந்த 1 ஐயும் 2 ஐயும் கம்பேர் பண்ணிட்டு இங்கேயும் V இங்கேயும் V தான், இங்கேயும் I தான், இங்கேயும் I தான். அப்ப RS இருக்க வேண்டிய இடத்துல அங்க என்ன இருக்குது, sum of the individual resistance R1 + R2 + R3. அப்ப சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்ம எத்தனை ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றோமோ அத்தனை ரெசிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், இன்டு மல்டிப்ளை பண்ணணும். அதாவது n டைம்ஸ் ஆஃப் த சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ். பாரு R1 + R2 இப்போ 3 தான் கூட்டிருக்கேன். சப்போஸ் 4வது வந்துச்சுன்னா +R4 4ஐயும் கூட்டணும். அது 5வது வந்துச்சுன்னா 5. சோ அப்ப அத்தனை ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இந்த n டைம்ஸ் ஆஃப் R n = 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அப்ப இதுல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து should be greater than any individual resistance. Okay. So resistance in series பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறது resistance in parallel connection. இப்போ parallel connectionனா இங்க பாருங்க, let us take the three resistance R1 R2 R3. R1 R2 R3 மூணுமே parallel கனெக்ட் பண்ணிருக்கேன். நல்லா பாருங்க, ஒரு பேட்டரியில இருந்து ஒரு வயரை எடுத்திருக்கேன். இந்த ஒரு வயரை தான் என்ன பண்ணிருக்கேன், 3 பேத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி பேட்டரியில இருந்து இன்னொரு வயரை எடுத்து 3 பேத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது, N2 கொடுத்திருந்தேன். இங்க R1 உடைய எண்ட், R2 எண்ட், R3 எண்ட், இவங்க 3 பேத்துக்கும் ஒரே தான். இப்போ இந்த படத்தை நம்ம இப்படி கூட நம்ம டிரா பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், சரியா? இப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதா இருக்குல்ல? ஸோ இது R1 R2 R3 இது B. இப்போ பார்த்துங்க, R1 R2 R3 இந்த 3 பேர் எண்டையும் ப்ளஸ்ஸோடையும் R1 R2 R3 அதர் எண்டை நெகட்டிவ் ஓடையும் அப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் parallel கனெக்ஷன். அப்ப என்ன ஆகும், நீ கொடுக்கக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் வந்து ஒரே லைன் தான் கொடுத்துருக்க. அப்போ வோல்டேஜ் வந்து சேம், அது டவுட்டே இல்லை. அங்க நம்ம என்ன சொன்னோம், வோல்டேஜ் இஸ் டிஃபரண்ட். இங்க வோல்டேஜ் சேம், ஆனா நீ கொடுக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆயிரும், சப்போஸ் இங்க நம்ம 10-20 ஆம்பியர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 20ல பாதி இவனுக்கு பாதி போயிடும். இவன்ட்ட வந்து ஒரு 10, இவன்ட்ட ஒரு 5, இவன்ட்ட ஒரு 5. I can be split into 3. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து இங்கே ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ I should be different. ஏதாவது ஒன்று சேமாக இருக்க முடியும். வோல்டேஜ் சேம்னு சொல்லிட்டோம், அப்போ ஆட்டோமேட்டிக் I டிஃபரெண்ட். அப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ கரண்டாக கொடுத்தோம், டோட்டல் கரண்ட் வேணும். சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கரண்டா I1 + I2 + I3. அப்போ ஓம்ஸ் லா ஃபார்முலா V = IR. அதில் I மட்டும் வேணும், என்ன பண்ணிக்கலாம், I = V/R. இப்போ எனக்கு என்ன வேணும், I1 வேணும். அப்போ I1 வேணும்னா V வந்து சேம், V/R1. I2 வேணும்னா V/R2. I3 வேணும்னா V/R3. அப்ப இத போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, V1 க்கு பதிலா I1 க்கு பதிலா V/R1, I2 க்கு பதிலா V/R2, I3 க்கு பதிலா V/R3. இந்த மூணு டேர்ம்ல V காமனா இருக்கு. சோ அப்ப V ஐ காமனா எடுத்துட்டோம்னா 1/R1 + 1/R2 + 1/3. இத ஒரு ஈக்குவேஷன் ஒன்னு வெச்சுக்குவோம். இப்போ நான் இந்த மூணு ரெசிஸ்டன்ஸையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் RB ன்னு கொண்டு வரேன். RB னா parallel resistance, அதாவது ஈக்குவலன்ட் parallel resistance. அப்ப இந்த மூணு பேர் கம்பைன் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதுதான் இங்கே வரணும். அப்ப இந்த டயகிராம் எப்படி எழுதுறேன்னா I = V/RB. இங்க இந்த பொட்டன்ஷியலுக்கு அக்ராஸா எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, RB. இத புரிஞ்சுக்கணும். இத ரெண்டையும் கம்பைன் பண்ணா என்ன ஆகும், இங்க RB இருக்க வேண்டிய இடத்துல, I mean V க்கு பதிலா V 1/RB இருக்க வேண்டிய இடத்துல அங்க என்ன இருக்குது,
1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அதான் ஃபைனலா ரிசல்ட் என்ன இருக்கும்? 1 by RB is equal to 1 by R1 plus 1 by R2 plus R3. அங்க என்ன போட்டோம்? RS equal to R1 plus R2. அங்க முழு நம்பராவே அடிஷன் ஆச்சு. இங்க என்ன ஆகுதுன்னா reciprocal of the individual resistance. அப்ப இத வந்து ஃபைனலா எப்படி எழுதலாம்? இத சிம்பிளிஃபை பண்ணா RV is equal to R by N. நம்ம எத்தனை ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பை அந்த நம்பர். அப்ப என்ன ஆகும்? இங்க வந்து ஃபைனலா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ should be lesser than individual resistance. ஏன் என்ன பண்றோம் பாரு, இப்ப இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நம்பரால டிவைட் பண்றோம். இப்ப நான் வந்து 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா R1/4, R2/4, R3/4. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸை விட எனக்கு வந்து என்ன சாரி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன்ல லெஸ்ஸர் தென்னா இருக்கும், அங்க கிரேட்டர் தென்னா இருக்கும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கு? லெஸ் தென்னா இருக்கா? அதனால தான் ஹோம்ல யூஸ் பண்றாங்க. அங்க என்ன சொன்னோம்? கிரேட்டர் தென்னா இருந்துச்சு, அதனால வீட்டில் யூஸ் பண்ண முடியல. இங்க பாரு, இப்போ இங்க இருந்து கரண்ட் போகுது, வோல்டேஜ் இங்க இருந்து நான் பாஸ் பண்றேன். இங்க இருந்து பாஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த கரண்ட் இங்க போயிடுச்சு, இந்த ஒரு இடத்துல இங்க போய் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா இந்த ரெண்டு தான் கட் ஆகும், எனக்கு இந்த பக்கம் கரண்ட் வரும். சப்போஸ் இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னா எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக கரண்ட் வரும், மேலே உள்ள ஒரு பார்ட்டில் மட்டும். ஸோ இப்போ எந்த இடத்துல டிவைஸாக கரண்ட் போகுதோ அந்த ஒன்று மட்டும்தான். இப்போ எனக்கு டியூப்லைட் சுவிட்ச் ஒர்க் ஆகலாம், டியூப்லைட் மட்டும்தான் எரியாது. மற்ற எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸும் ஃபேனு, சுவிட்ச், டிவி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது பேரலல் கனெக்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ பேரலல் கனெக்ஷனில் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும், சீரீஸில் பண்ணோம்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.